பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனை பங்கு பெறுகிற யாவரே என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகிமையின் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொள்கிறவரே, உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், மாறாதவர். இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்களோடு பேசும், இடைவிடும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக அவரும் எழுந்து நின்று 22வது பாடலை நாம் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய், என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டான் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓட்டான். வேலையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், வேலையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே, என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே, கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படையிட்டு நம்முடைய பொதுவான பாவரிகை ஜெபத்தை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். முது வருஷத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்பட்டங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்களுடைய வாய்களை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் இணைந்து சங்கீதம் 95 நாம் கீர்த்தனமாக பாடலாம். சங்கீதம் 95. பாடி நம்முடைய ரட்சகனை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தனுடைய முன்பாக வந்து சங்கீதம் பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகானுமாயிருக்கிறார். பூமியில் இருக்கிறது பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவர் அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரிலும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் கைகளான ஆடுகளும் ஆமென். இந்த வருஷத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்துக்கு கூப்பிட்ட போதும் சோதனை நடப்பது போல உங்கள் இதயத்தை கண்ணப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷத்தை ஆரோசித்து அவர்கள் ஜனமன்னும் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பார்ப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119ஆம் சங்கீதம் வசனம் 97 முதல் 104 வரை. சங்கீதங்கள் 119 வசனம் 97 முதல் 104 வசனங்கள். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக நாணமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்க ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் இருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். வேத பகுதி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 14 வசனங்கள். 1 ராஜாக்கள் அதிகாரம் 3 வசனம் 5 முதல் 14 வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்நானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏற்றி தேவனுடைய வாசலில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும்
பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய படிமுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரணி எங்கள் இதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். பெந்தேகோஸ்தை திருநாளுக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, மகிமையும் மாட்சியும் நிறைந்தவரே, உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. எங்களை இந்த உலகில் ஞானத்தோடு வாழ பலன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. உடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய தேவ ஞானத்தின் நிலப்பியருளும். எதிர்காலங்களில் தேசத்தை ஆளத்தக்கத ஞானத்தையும், மேலும் உம்மை அறிகின்ற அறிவின் ஞானத்தையும், பாவ வலைகளுக்குள் சிக்காமல் தங்களை காத்து கொள்கிற ஞானத்தையும் அவர்களுக்கு தந்து பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கும்படியான வல்லமையை அனுக்கிரகித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்காக ஜெபிப்போமாக. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியராகி நாங்கள் எந்த விரையது வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்கள் என்று எதிராக இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். தேவ கிருபைக்காக ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திரள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிப்போமாக. மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உத்தம பிரியமானவர்களாக நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ச்செதறலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகுதை கட்டளையிட்டருளோம். பொதுவான சோத்திர ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அடியாராய்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரே அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரின் சிஸ்டத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மதியாத அன்புக்காகவும் கிருபையின் நடத்தல்களுக்காகவும் மகிமையுடவும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருக்கவும் எங்களை இந்த ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே உடைப்புகளை பிரஸ்தாபப்படுத்தும். தேவரீர் செய்த எல்லா உபகாரங்களையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் சுதாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த கிறிஸ்துவ ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். இத்தருணத்து ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய
எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற அருள்ச்சி என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். தயவுசெய்து நாம் அமர்ந்து கொள்வோம். ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நாம் பாட கேட்போம். கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடுவோம். சோதரம். யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா,
Yehovah Ruba, Yehovah Rafa, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruba, Yehovah Shammah. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விளம்போடு கூட வாழ்த்துகிற இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு திருச்சுபையாக சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு தேவ ஞானம் என்கின்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். யாத்திராகமும் 35-33 அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இங்கே பெஸ்லேலை குறித்து சொல்லப்படுகிறது. பெஸ்லேயல் அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஒரு காரியம். யாத்திராகமம் 31:2 வாசிக்கிற பொழுது, அவன் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனான ஊரின் அவனுடைய மகன் பெஸ்லேயல் என்று சொல்லி கூறப்படுகிறது. ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். முதலாவதாக ஞானம். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், கல்வி அறிவு பெறுகிறார்கள், ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புத்தியாய் அவர்கள் நடந்து கொள்ளும்படிக்கு இதை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அநேக நேரங்களில் படிப்பு அல்லது கல்வி, பிள்ளைகள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போக முடியல, சில கல்வி கூடங்களிலே அங்கே வலைதளம் மூலமாக நேரடியாக பாடங்கள் நடத்தப்படுகிறது. கல்விக்கூடங்கள் எல்லாம் திறக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் உலக லௌகீக ஞானம் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். உலக ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறது, உலகத்தினுடைய அறிவு இருக்கிறது. இவள் எல்லாவற்றிலும் மனிதன் எவ்வாறாக நடக்கிறான் என்பது ரொம்ப முக்கியம். பெஸ்லேயல் என்பதற்கு தேவனுடைய நிழலில் என்ற அர்த்தம். தேவனுடைய நிழலில் இருக்கிறவன். தேவனுடைய நிழல் அவனுக்கு இருந்தது. எதற்காய்? ஒரு பர்பஸ் இருக்குது. தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு ஞானம் என்ன? எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாய் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆலயத்திலே கூடாரத்தை எப்படி செய்யணும், எப்படி அவைகளை அவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். யாத்திரை 35-31 அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யும்படிக்கு தேவன் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்தார். நிறைய படிக்கிறோம். படிக்கிறவர்களெல்லாம் ஒரு கேள்வி வைக்கணும். படிப்பு எதற்கு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம படிப்பு எதற்கு என்று நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் திங்க் பண்ணால், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பணத்தை அதிகமாய் செலவு செய்து ரொம்ப கடினமான உழைத்து சூழ்நிலையிலே பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். காரணம் என்னன்னு நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் படிச்சுட்டுனா ஒரு உயர் பதவியிலே போவார்கள், கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க. அப்படி என்றால் படிப்பு, கல்வி, ஞானம், உலக அறிவு, ஆண்டவருடைய கர்த்தரை அறிகின்ற அறிவு, இவைகளெல்லாம் எதற்காக நோக்கி பயணம் செய்கிறது என்றால், அநேக நேரங்களில்
அது ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், இதை தான் எண்ணுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அறிகின்ற அறிவினால், அல்லது இப்படி படிக்கிற பொழுது ஒரு மனிதன் நல்ல ஒரு பண்பாளனாக மாற வேண்டும். படிக்காதவர்களை விட படித்தவர்களை விட படிக்காதவர்கள் பண்பாளர்களாக இருக்கிறார்கள். இடத்துல தாழ்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, ஏக சிந்தை இருக்கிறது. அப்படின்றால் ஞானம் எவ்வளவு முக்கியமானது. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போமானால் கர்த்தர் தருகிறார் என்று கொலைசியரில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலைசியரில் அவரே ஞானமும் அறிவும் புத்தியுமாயிருக்கிறார். கர்த்தர் தான் அப்படி இருக்கிறார், மனுஷன் அல்ல. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உள்ளே, அவனுக்குள்ளே வருகிற பொழுது இந்த ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்த நாங்கள் அதை கேட்டோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தினாலும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படவும் என்று எழுதுகிறார். கொலைசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவரை அறிகின்ற அறிவினாலே நாம் நிரப்பப்படும்படிக்கு. அப்படின்னா அவரே அறிவாக இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு அறிவு தரணும், அவர்தான் ஞானம். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பெஸ்லேலுக்கென்று கர்த்தர் சிறந்த ஞானத்தை வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, அவன் பலிபீடத்தினுடைய பெட்டியை உண்டாக்கினான், பலிபீடத்தை உண்டாக்கினான், மரத்தினாலே அழகாக பெட்டியை உண்டாக்கினான், 37:1 போடப்பட்ட திரளை உண்டாக்கினான். எப்படி என்னெல்லாம் உண்டாக்கின எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ரா 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்திலே அவன் மிக சரியானவனாக இருந்தான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய பெஸ்லேல் கர்த்தர் மோசைக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தார். கர்த்தர் எதை மோசைக்கு டீச் பண்ணாரோ அதை, அந்த ஞானத்தை பெஸ்லேலுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு ரிவைல் பண்ணார், தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அவனோடு பேசினார். அப்ப ஞானம் என்பது என்ன? ஒரு நோக்கம் இருக்கிறது. அது பணத்தை சம்பாதிப்பதற்கான நோக்கம் அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நோக்கம். தேவன் இந்த ஞானத்தினுக்கு தரார்னா, வாட் இஸ் த பர்பஸ்? இதனுடைய காரியம் என்ன? என் பிள்ளைகள் பெரிய சம்பாத்தியம் பண்ண வேண்டும், என் பிள்ளைகள் பெரிய காரியம் செய்ய வேண்டும். இதன் கொண்டு பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள்? கர்த்தருக்காய். இதை நம்ம திட்டம் பண்ணுறதே இல்லை. பிள்ளை டாக்டர் ஆயிடுவான், இன்ஜினியர் ஆயிடுவான், கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறான்? என் மகள் இப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், நல்லது, தவறல்ல. ஆனால் இதனாலே என் பிள்ளைகள் நாளைக்கு கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறார்கள், என்ன சாதிக்க போகிறார்கள்? உலக அறிவில் தான் நம்ம திங்க் பண்ணுறோம். கர்த்தரை குறித்ததான முன் நிறுத்துதல் நமக்கு இல்லை. பெஸ்லேலுக்கு தேவன் ஒரு திட்டம் கொடுத்தார் பாருங்க. என்ன? தான் நினைக்கிறதெல்லாம் அவனுடைய இருதயத்திலே கொடுத்து தேவ ஆவியினால் அவனை நிரப்பி கர்த்தர் அவனை உயர்த்தினார். அப்படின்னா உலகத்தில் எல்லா மனிதர்கள் இருக்காங்களா, அவங்களும் தேவனை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படலையே, அவங்க கர்த்தரை முன்னிறுத்தலையே, அவங்க ஞானமாக தானே இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்களே, உலகத்தில் ரொம்ப ஐக்கியூவாக இருக்கிறாங்க, ஐக்கியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இன்டெலெக்சுவல் பீப்புளாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பெரிய ஞானம் இருக்கிறதே. ஆனால் வேதம் அதுக்கும் தெளிவுபடுத்துகிறது, உலகத்தினுடைய ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. உலக ஞானம், கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார் 7 நாளிலே, 6 நாளிலே படைத்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆனால் இவைகளை மனிதன் காலங்காலமாய் நூற்றாண்டாய் ஆராய்கிறான், ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். கண்டுபிடிக்க முடியலையே. என்ன கண்டுபிடித்திருக்கிறான்? என்ன தியரி அவன் சொல்ல முடியும்? மனிதன் எங்கிருந்து வந்தால் அதுக்கு பல தியரிகள் இருக்கிறது.
இதெல்லாம் ஞானம், உலக ஞானம். இவைகள் கர்த்தரோடு அங்கே ஒட்டாது. ஆனால் இந்த ஞானத்தினாலே கர்த்தருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், வாட் ஐ எம் கோயிங் டு டூ வித் மை விஸ்டம் அண்ட் நாலேஜ் அண்ட் பவர். ஞானத்தை தேவன் விரும்புகிறார். பெத்லெஹேமுக்கு தேவன் ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருந்தார். பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் இல்லையா, ஆனால் தேவன் ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். ஞானம் இல்லாமல் கர்த்தரை பாருங்க, பிரசங்கமும் அப்படித்தான். நிறைய பிரசங்கம் கேட்குறோம். பெரிய ஞானமாய் சாதுரியமாய் பிரசங்கம் செய்கிறவர்களே அல்ல, தேவன் கொடுக்கிறவைகளை மக்களுக்கு சொல்லுகிறவன் தான் தேவன் இன்னைக்கு இல்லையா. அநேக நேரங்களிலே மனிதர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். பிரசங்கம் ஐயர்வாள் கொடுக்குறாங்க, சபை ஊழியர் கொடுக்குறாரு, ஒரு ஆள் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன யோசிக்கிறோம், இதை பிரசங்கம் எவ்வளவு அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார்கள். அதை காட்டிலும் இது எத்தனை மனிதர்களை தொடுகிறது, இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்படி நான் இருக்கக்கூடாது, இது ராங், அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், அப்படி உணர்ந்திருக்கிறாங்களா? அதான் பவுல் எழுதுமே சொல்ல, நான் சாதுரியமாய் பிரசங்கிக்கிறவன் அல்ல. ரொம்ப படித்தவர், அதிகமாய் படித்தவர் தான், கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்று தேர்ந்தவன் தான் சொல்றாரு, நான் சாதுரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறவன் அல்ல. எந்த நோக்கம், பண நோக்கம் அல்ல, புகழ் நோக்கம் அல்ல, பெருமை அல்ல, ஆனால் கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காய். பாருங்களேன், அப்ப ஞானம் என்பது கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். யாக்கோபு சொல்லும்போது நல்ல அருமையாக ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படி சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான இந்த பரமும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்குகிறது. அப்படின்னா இட்ஸ் கம் ஃப்ரம் அபவ், அங்கிருந்து வருகிறது அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அருமையாக சொல்றாரு 3ஆம் வசனத்தில், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கமுள்ளதாயும் இரக்கங்களினாலும் நற்கனிகள் நிறைந்ததாலும் பட்சபாதமில்லாத மாயமற்றதாயும் இருக்கிறது என்று எழுதுகிறார். கல்வி என்பது ஒரு மனிதனை பண்பாளனாக மாற்ற வேண்டும், அன்புள்ளவனாய் மாற்றிருக்கணும். அவனிடத்தில் இந்த நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டும். அல்லது இந்த ஞானத்தை பெற்றவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செயல்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு மனிதன், ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனிதன் மிக நேர்த்தியாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் பெயர் ஸ்தேவான். ஸ்தேவான் என்பதற்கு கிரீடம் என்று பொருள், அல்லது மாலை, ரீத் என்று சொல்லுகிறாமே என்று பொருள்படுகிறது. தேவன் அவனுக்கு கிரீடமாய் அவர் இருந்தார். 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 6 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியினால் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து, அதில் ஒருவன் இந்த ஸ்தேவான். எதற்கு? பணிவிடையாளர்களாய் விசாரணையில் விசாரிக்கும்படிக்கு. நாங்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆகையினாலே அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று எழுதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கான்சிக்ரேஷன் இல்லையா, அங்கே முதல்ல ஒரு ஆர்டினேஷன், ஒரு கான்சிக்ரேஷன் கொடுக்குறாங்க. அங்கே தான் ஆர்டினேஷன் கொடுக்கப்படுது, டீக்கன் அதை சொல்லணும். அவர்களை தேவன் கொண்டு ஞானத்தினால் அங்கே நிரப்பினார். ஆண்டவர் அவர்களை நிரப்பின பல விதங்களிலே அவர்கள் கர்த்தருக்காக செய்தார்கள். ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்கிற அவர்கள் கூடாமல் போயிற்று. சாதுரியமாய் பிரசங்கிகம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவர் என்னோடு பேசும் என்கிறவர்களுக்கு என்பவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஞானம் என்பது என்ன?
தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது முதல்ல இல்லையா? இங்கே அதை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் இவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இவன் முதலாவது இரத்த சாட்சியை மறிக்க வேண்டும். ஞானம் உள்ளவன் தான். இவனுடைய பேச்சு, இவனுடைய செயலெல்லாம் ஞானம் நிறைந்தவன் தான். எனக்கு இதை வாசிக்கும் போது ஒன்று வந்துச்சு. ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? தான் சாக போகிறேன்னு நினைச்சா விலகி ஓடிடுவான்ல, அவன் புத்திமான நடந்து விடுவான்ல. ஆனால் இவன் போகலை. ஏன்னா கர்த்தர் எனக்கு குறித்தது இதுதான் என்கின்ற ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது. ஸ்தேவானுக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். கல்லெறியப்பட்டான். தேவன் அவனை பயன்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய அந்த இரத்த சாட்சியினாலே சவுல் என்கின்ற மனிதன் பவுலாக மாறினான். ஞானம், அனந்த ஞானம் உடையவர் இல்லையா? மனிதனுடைய சிந்தனை ரொம்ப குறுகினது. ஆனால் கர்த்தர் சிந்திக்கும் போது எவ்வளவு வேகமாக சிந்திக்கிறார் பாருங்க. அப்படின்னா படிப்பெல்லாம் வேஸ்டா? படிப்பு இருந்தாலும் கர்த்தரை அறிகின்ற அறிவு இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் முதல்ல நினைச்சோம் படி படி படி, பைபிள் சொல்லி கொடுத்துருக்கோமா? பிள்ளைகளை என்னைக்காவது எடுத்து வேத வசனம் வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்குறீங்களா? பிள்ளைகள் வாசிக்க தெரிந்தவுடனே ஒரு பைபிள் வாங்கி இந்த பிள்ளை இந்த வாசித்து விட்டு வேதத்தை படித்து விட்டு மற்ற காரியங்களை செய் அப்படி சொல்லியிருக்கிறோமா? படிக்கலாம். படித்தவர்களெல்லாம் தலைக்கணம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சொல்ல நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் படித்தவர்கள் அந்த தலைக்கணம் இறங்கி தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். யார் இதில் வின் பண்ணுவாங்க? யார் இதில் வெற்றி பெறும்? தலைக்கணம் உள்ளவங்கள்ல தாழ்மை உள்ளவர்கள். தாழ்மையோடு ஒன்றும் தெரியுங்களேங்கிறது அந்த ஆக்ஷன் அல்ல, அந்த நடிப்பல்ல, ஏமாற்றம் அல்ல, எனக்கு தெரியறது குறைஞ்சது தான் என்று நினைக்கிறவர்கள், கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களை தாழ்த்துகள் அதிகமாக படிக்கிறாங்க பாருங்க. நிறைய கற்றுக்கொள்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னா ஒன்றுமே படிக்க முடியாதாங்க. நிறைய நேரங்கள் அப்படி தானே, நான் கரெக்ட், ஐ ஆம் கரெக்ட், நோ ஒன் மேன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். சில நேரங்கள் அப்படி ஒரு ஞானம் நமக்குள்ள வந்துடுது. நான் சொல்றது ஞானம், கரெக்ட் கரெக்ட் சரிதான் என்று நம்மை வாதிடுகிறோம். அது அல்ல ஞானம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே ஸ்தேவான் ஞானமுள்ளவனாக இருந்தான். அவன் அநேகருக்கு பயன்பட்டான். அதனுடைய நோக்கம் என்ன? தேவனுக்காக நிற்கிற ஒரு தன்மை அங்கே இருந்து பாருங்க. அது ஒரு ஞானம். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஸ்தேவான் ஞானமுடையவனான் பேசினான். கர்த்தரை குறித்து அவன் ரிவீல் பண்ணான், வெளிப்படுத்தி காட்டினான். தேவன் சொன்ன காரியங்களெல்லாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வாழ அந்த ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. தானியேலை திருப்பி வைத்துக் கொள்வோம். இன்னொரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் மிகுந்த ஞானம் உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை ராஜாவினுடைய போஜனத்தினாலே உணவினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் முடிவு செய்து கொண்டான். கிடைச்சதெல்லாம் வாங்கிடுறது அது அல்ல ஞானம். அப்படி இல்லை அவனுடைய வாழ்க்கை. அதை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம். கொடுக்கப்படுகிற உணவு ராஜாவினுடைய உணவு, ரொம்ப சந்தோஷம். ராஜா வீட்டு பிள்ளை தான் அவனும் குறைந்தவன் அல்ல. ஆனால் கர்த்தருக்குள்ளாக தன்னை அவர்கள் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஞானத்தை பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் எவ்வளோ படிக்கலாம். அங்கே வேதம் சொல்லுகிற அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாங்களாம் பாருங்க. அவங்க என்னெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கல்வியிலே சிறந்தவர்கள், அரண்மனையிலே
அவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்கள். எத்தனையோ மொழி தெரியலாம், ஆனால் தேவன் பேசுகிற மொழி பாஷை ஒரு மனிதனுடைய காதலை துணிக்கணும்ல. நிறைய பாஷை பேசலாங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், how many language அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க 7 தெரியும் 8 தெரியும்பாங்க. அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசுகிறதற்கு கேட்பதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும். இது சரி இது தப்போ என்று கர்த்தர் என்னோடு சொல்லும்போது அது உணர்ந்து கொள்கிற ஞானம் நமக்கு வேண்டும், அந்த அறிவு வேண்டும். பாருங்க, அது தானியேலுக்கு இருந்துச்சு. படிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அதுதான். யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த லௌகீக ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அது என்ன ஞானம்னா பேச்சு. ஒரு மனிதன் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. தானியேல் அதை கற்றுக்கொள்ள முடியும். தானியேலை குறித்து அங்கே பார்க்கிற பொழுது ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாட்சி கொடுக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். தானியேல் 6 அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு இந்த காரியம் தெரியும். தாவீதை எடுத்து சிங்கக்கிளி கபியிலே போடப்படுகிறான். எதற்காக போடப்படுகிறான்? ராஜாவை வணங்க வேண்டும். நான் வணங்க மாட்டேன். பலகணிகள் திறந்திருக்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் தண்டனை கொடுக்கப்படுகிறது, அவன் குழியிலே போடப்படுகிறான். ராஜா சாட்சி, நீ சாட்சி கொடுக்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஞானத்தை பாருங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு மனிதன் பைக் ஓட்டிட்டு வர்றாருன்னு அப்படி கரெக்டாக முட்டை வர மாதிரி வந்து அப்படி விலகி போயிட்டாருன்னா எவ்வளோ ஞானவன், எவ்வளோ சாமர்த்தியமாக போயிட்டான். கர்த்தரை தேடுவதில் எவ்வளோ வைராக்கியமாக தேவ ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதுதான் அறிவு. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த பிறகு டாக்டரா இன்ஜினியரா எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றா மாறிடுறோம். இவங்க பணம் படைத்தவர்கள், இவர்கள் ரொம்ப படித்தவர்கள், அறிவாளிகள், ஞானமர்கள், அப்படி இல்லை, எல்லாம் சேம் கர்த்தருக்கு முன்பாக சர்வ சமம். கர்த்தர் அப்படி பார்க்கல, இவன் பெரிய ஞானவான், இவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படி இல்லை. சபைக்குள்ளே ஒரு மனிதன் வந்தாலும் சரி, தேவன் பார்க்கிற பார்வை அப்படிதான் இருக்கும். எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம், 1000 கண்டுபிடிக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க கபிலை போடும்படிக்கு எல்லாம் ஆயத்தம் நடக்குது. பெரிய ஒரு இடத்துல இருக்கிற பொசிஷனில் இருக்கிற, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற, இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் அவனுக்கு எதிராக திட்டம் போடுகிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்போம், ஒரு வாது பண்ணியிருப்போம், ஒரு பிராது கொடுத்துருப்போம் இல்லையா, போய் நம்ம சொல்லியிருப்போம் தப்பு. ராஜா எனக்கு இப்படி விரோதமாய் பண்ணுகிறது. நோ, he closed his eyes, mouth இல்லையா, அவனுடைய வாயை அவன் மூடிக்கொண்டான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அவன் தன்னுடைய வாயை கர்த்தரிடத்தில் திறந்தான் பாரு. இதுதான் ஞானம். கர்த்தரிடத்தில் பேசினான், கர்த்தர் அவனுக்காய் பேசினார். எனக்கு அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றால் உங்கள் வாயை ஞானத்தோடு திறவுங்கள். நீங்கள் நிறைய பிரச்சனை காரணம் என்ன? வாய் தான், வார்த்தை தான். அதில் யாக்கோபு சொல்லும்போது நீங்கள் வாசிப்பார் 3 அதிகாரத்தை வாசிப்பு நல்ல அருமையாக சொல்லப்படுகிறார். அதனாலே எனக்கு அன்பானவர்களே, ஞானம் வாயின் வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும். வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? தேவனுடைய சித்தம் தேவன் நம்ம கொடுத்து ஞானத்தின் மூலம் வெளிப்படணும். நம்மை கொண்டு கர்த்தர் கொஞ்சம் ஜனங்களை ரட்சிக்கணும், அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கொஞ்சம் மக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தணும், அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். பணம் சம்பாதிப்பதற்கல்ல. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படணும். அப்படி சொல்லி ஜெபம். தேவனை அறிகின்ற அறிவு, வேதாகம் அறிவினால் நிரப்பப்படணும். வேதத்தை படிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த அறிவு பிள்ளைகளுக்குள்ள வரணும். படிப்பு கல்வி முக்கியம்தான்.
ஆனால் கர்த்தரை அறிகின்ற அறிவை நிரப்பப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா. தானியேல், பெஸ்லேயேல், அங்கே ஸ்தேவான், மூவரும் சாட்சி கொடுக்குறாங்க. மூவரும் அங்கே நமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தரை அறிகின்ற அறிவு தான் முதன்மை. இதை எப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் எங்கள் கிருபைதார். வாயின் வார்த்தைகளிலே ஞானம் வெளிப்படணும், தேவ திட்டத்திலே ஞானம் வெளிப்படணும். படித்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக சாதிக்கத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை நாம் பாடின பின்பு நாம் ஜெபம் செய்வோம். 2 கவிகளை நாம் பாடுவோம். 431வது பாடல், உன்றன் சுயமதியை நெறி என்று உகந்து சாயாத என்ற பாடலை 2 கவிகளை நாம் பாடுவோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். உந்தன் சுயமதியை நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. மைந்தனே தேவமறை படியானும் வழுத்து மதிதனை கேளா, தீங்கொழி தீதமனத்தாளா, அருள் சூழாய் அருள் சூழாய். உந்தன் சுயமதியை நெறிய என்றுகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தம் எனதுள்ளம் என்று நீ பார்க்கிலோ, வந்து விளையுமே கேடு, அதின் தந்திர போக்கை விட்டோடு, கதி தேடு கதி தேடு. உந்தன் சுயமதியை நெறிய என்றுகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. ஜெபிப்போம். நேசிக்கிற மகிமையின் ஆண்டவரே, எல்லா ஞானத்திற்கும் ஊற்றாய் உறைவிடமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். பெஸ்லேலை போல தேவ திட்டத்தை அறிந்து தேவ ஞானத்தோடு வாழத்தக்கதாக, தானியேலை போல தன்னை பாதுகாத்து கொண்டு எது நன்மை எது தீமை என்று உணர்ந்து ஆண்டவருடைய வழியிலே வாழத்தக்கதான ஞானத்தையும், அங்கே ஸ்தேவானை போல கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காய் பாட அனுபவிக்கவும் தயாராக இருந்த ஒரு மனிதனுடைய ஞானத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, தன்னுடைய வாயை அடக்கி தன்னுடைய சொற்களினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி தன் வாழ்விலே வெற்றியை கண்ட தாவீது அங்கே தானியேலை போல வாழத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். அவனை சிங்கக்கபிலை போட்ட பொழுதும் தன்னுடைய வாயை தேவனிடத்தில் திறந்தான். அங்கே சிங்கக்கபிலை சிங்கம் தன் வாயை மூடிக்கொண்டது. ஒரு அநேக நேரங்களிலே என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய பேச்சுகளினாலே நாங்கள் காயப்படுத்துகின்ற காரியங்கள் அது தூரப்படுத்தப்படுவதாக, எங்களுக்கு நல்ல ஞானத்தோடு நாங்கள் பேசத்தக்கதாய், இருதயத்திலே கபடமற்றவர்களாய் தந்திரமில்லாதவர்களாய் பேசத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று, அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த கொரோனா காலங்கள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சரீர சுக பலத்தோடு ஆண்டவரே அவர்கள் வாழத்தக்கதாய் தேவன் கிருபைதாரும். பலவீனங்களை மாற்றுங்க, அவருடைய வாழ்விலே நன்மைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். திருச்சபை திறக்கப்பட, ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே மக்கள் கர்த்தரை ஆராதிக்கின்ற சத்தங்கள் எழும்பத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம், கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்து திருச்சபைகளை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், எங்களோடு தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்
ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாத நல்லுருவம் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு ஆண்டுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆமென்.